திருமாவளவன் பிறந்தநாளுங்கிற போது ஏதோ ஒரு 4 வார்த்தை அவர் புகழ்ந்துருந்து ஏதாவது அரிய வார்த்தைகளை சொல்கிறாங்களா நம்ம எவ்வளோ பார்த்தோம்னா, அவர் திரள் திட்டுறாரு, அவர் மாடு மேய்க்கிறாரு, அவர் பேண்ட்டு போட்டுக்கிறாரு. அவர் ஜட்டி என்ன தெரியுமா? சீமானுடைய ஜட்டி. சீமானுடைய ஜட்டி யாருக்கு தெரியும்? குழந்தைகளுக்கு ஆனா அவனா சொல்லி தருவோம். ஊ சொல்றியா ஊஹூ சொல்றியா அப்படின்னு பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்தவனா. அதுக்கு அடுத்த ஒரு பீஸ் இருக்கு பாருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை. அம்பேத்கர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் விடுதலை சிறுத்தைகளை ஒரு செயற்குழு உறுப்பினராக ஆகியிருப்பார். ஏம்பா, ஒரு விடுதலை சிறுத்தையில் ஒரு செயற்குழு உறுப்பினர் தானே இந்த உலகம் கொண்டாடுது. அம்பேத்கரை விட திருமாவளவன் ஒரு படி மேல் அப்படின்னு சொன்ன போது, எப்பா சூப்பராடே, செம. ஏன் திருமாவளவன் அவர்கள் இதுவரை சிறைக்கே போகலை? ஒரு நாள் போனது இல்லையா சார்? ஒரே ஒரு நாள் போனார். நீ பவுடர் போட்டு உட்காந்து பேசுறது உனக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, திருமாவளவனுக்கும் தெரியுது. அதை தான் ஒரு மேடையில் பேசுகிறாரு. ஆனால் எங்கள் திருமாவளவன் மலத்தை பூசின்லாம் உட்காந்துக்கிறாரு. ஏன் இந்த தூய்மை பணி செய்யறவர்களை பர்மனன்ட் பண்ணணும்? பர்மனன்ட் பண்ணால் கேட்டார் வரும் சார் ஒரு கேள்வி, அந்த குவாலிட்டி யாருமே எதிர்பார்க்காத தொடர்ந்து அவருடைய வாரிசு அந்த வேலையை செய்யும். நாம ஒரு பக்கம் யோசிச்சா அவர் யோசிச்சாரு பார்த்தீங்களா சார்? அதான் சார் டேலண்ட்டு. அப்போ ஒரு வாத்தியார் பர்மனன்ட் ஆனார்னா அவர் புள்ள வாத்தியார் ஆயிடுவாரா? ஏன்னா லூசுத்தனமா இல்லை. தூய்மை பணியாளர்கள் என்றால் குப்பை பொறுக்கிறவர்களாம். குப்பை பொறுக்கிறவர்கள் என்றால் தலித்துகள், தலித்துகள் என்றால் விசிகா. சரி, ஏன் அப்போ அந்த பக்கம் போல? நீ அந்த கூட்டத்தில் பேசியவர்கள் எல்லாமும் சீமான் கிட்ட போய் வாய வைக்காம அந்த பக்கம் போறதில்லை. ஏன் அது 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 அஜய். இப்போ உங்களுடைய பிறந்தநாள் இல்லை, நீங்க இப்படி சொல்லுங்க, இது ஆகஸ்ட் 17, என்னுடைய பிறந்தநாள் இல்லை, சீமான் மீது ஏறுவது. இளைய பரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், ரீசெண்டாக நம்ம திருமாவளவன் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவருடைய பிறந்தநாளுக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் போன வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடதான் ரொம்ப கிண்டல் பண்ணியிருந்தீங்க. இந்த வருஷம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த எண்ணுயிர் தோழன் ஒரு படம் இருக்கும். எண்ணுயிர் தோழன், பாரதி ராஜா. பாரதி ராஜா. ஆமாம். அதில் ஒருத்தர் நடிச்சர் கூட ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப நாள் சீரியஸாக இருந்தார்ல. அந்த படத்தில் அந்த காலத்தில் இருந்த நம்முடைய தலைவர் ஒரு சம்பவம் பண்ணார், அதாவது இறப்பை வைத்து ஒரு சம்பவம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முடிந்த கதை அது முடிச்சிட்டாங்க. அதை நான் டேட்டோட டைமோட நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தன் பெரம்பலூர் எனக்கு ஃபோன் பண்ணான். இப்போ என்ன நீ இதெல்லாம் பேச மாட்டியா? என்ன டேட்டு டைமு நான் சொல்லிட்டா? ஏம்பா அதெல்லாம் விடுங்கப்பா. இப்போ வெளிநாட்டில் லண்டனில் இருப்பாங்க, டக்குன்னு உடனே ஃப்ளைட் கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே வெண்டிலேட்டரில் வச்சுட்டு அவங்க என்றைக்கு ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகிறாங்களோ அன்றைக்கி வெண்டிலேட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்தாந்துருவாங்க. அது ஒரு பெரிய விஷயமாப்பா, விடுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் பண்ணவன் வில்லை செத்து தான். இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் எவ்வளோ பெரிய அரசியல் சொந்தத்திலே எப்படின்னா, அப்போ நாங்களாம் செத்தா அதை நீ புரிஞ்சுக்கிட்டா, அதை ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன்? இதை நான் போய் எங்கன்னா சொல்லி அப்புறம் கண்டமேனிக்கு என்னத்துக்கு அது? நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் போங்கப்பா, அவங்களோட வச்சுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள், அதாவது நான் இதை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தள்ளி வைக்க சொன்னேன். ஏன் சொன்னீங்க? சொன்னீங்களா? சொன்னீங்களா? சொன்னேன். எல்லாரும் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம், அதால் இது நடத்தணும்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்துட்டு மறுநாள் டிக்ளேர் பண்ணுறேன். இது இது அவங்க வீடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. பட்டு என்னை வளர்த்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கே அந்த கதின்னா சாதாரண தொண்டர்களை நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எனிவே நாமளும்
ஆகத்து 17 பல பேருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு பிறந்தநாள நம்ம சொல்லிட்டோம். இதில் என்னென்னா, ஒரு ஒரு தரம், அதாவது ஒரு தரமில்லாத நபரை நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கிறோமோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு வருது. ஏன் இப்படி ஆயிட்டோம்? நான் யாரை சொல்கிறேன் தெரியுமா? அம்பேத்கரை சொல்கிறேன். ஐயோ, ஏன் சார்? ஏன்னா அம்பேத்கர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் விடுதலை சிறுத்தைகளே ஒரு செயற்குழு உறுப்பினராக ஆகியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்பா, ஒரு விடுதலை சிறுத்தையில் ஒரு செயற்குழு உறுப்பினர் தானே இந்த உலகம் வந்து கொண்டாடுது அப்படின்ற ஐயம் எனக்கு வருது. இல்லை சரி, அந்தளவுக்கு நாங்கள் ஏமாலியா அப்படிங்கிறது எங்களுக்கு வருது, குறிப்பாக எனக்கு வருது. அதை விட நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், அம்பேத்கரை விட திருமாவளவன் ஒரு படி மேல். ஆமாம் சார், அந்த வீடியோ தான் இப்போ ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னபோது, எப்பா சூப்பராடே செம அப்படின்னு நாம் என்ன தோணுது. அதை சொல்லியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அந்த பெண்மணி ஐபிஎஸ் அதிகாரி? ஆமாம், ரிட்டையர்டு. அந்த மாதிரி சொல்லுது, அது என்னமோ வைரமுத்து காதல் என்னென்னோ எல்லாம் அது ரொம்ப நல்லா தான் இருந்தது கேட்குறதுக்கு. பட் ஆனால் எங்கள் கூட்டத்தில் அது கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து காவல்துறை அடக்குமுறையை நான் அவருக்கு எதிராக கையாண்டேன். பல இடங்கள் நானே நேரடியாக நின்று அதை ஒடுக்கினேன். சரி, அப்படி ஒடுக்கிய அந்த அம்மா எத்தனை முறை திருமாவளவன் அவர்களை சிறையில் பிடிச்சி போட்டாங்க. அந்த ஒடுக்குதலில் விசிகாவின் தோழர்களை சிறைப்படுத்தியிருப்பீங்க, அதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கும். ஏன் நீங்கள் வந்து திருமாவளவனை சிறைப்படுத்தலை? சரி, இப்படி நான் சொல்கிறேன், இதுவரை விடுதலை சிறுத்தைகளில் எத்தனையோ நபர்கள் என்எஸ்ஏல போயிருக்காங்க, குண்டாஸில் போயிருக்காங்க. ஒன்றும் சார், இங்கே சென்னையில் ஒரு பஸ் இருந்துச்சு சார். எங்கள் ஐயா அரசியல் குழு தலைவர், விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் குழு தலைவர் திருவள்ளுவன் கைது. அப்போ இங்கே இப்போ பேசன் பீச்சில் ஒரு பஸ் எரியுது, புது பஸ்ஸு, திருப்பியிலேருந்து அந்த பஸ் எரியுது. அன்றைக்கு கதிரவன் பேப்பரில் அது வந்து தலைப்பு செய்தியாக போட்டு தொங்க வர்றான் பாருங்கள். நைட்டு 11 மணிக்கு என்னமோ பஸ் எரியுது, 11:30 இருக்கும். அப்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை எதிரில் ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கும், பிசிஓ. அதில் வந்து ஒரு ஃபோன் வந்து பல பத்திரிக்கை போகுது, முதல் பத்திரிக்கையாக கதிரவனுக்கு போகுது. கதிரவன் ரிப்போர்ட்டர் கேட்டாரா, எப்போ நடந்தது, இப்போ எரிஞ்சிங்கிறியா அப்படின்னோடனே நேரடியாக வந்து அந்த எரிகின்ற படத்தை எடுத்து காலையில் 8 நியூஸில் போட்டாங்க. அப்போ காலையில் அந்த பத்திரிகை அதை தொங்க விடுது சார். அதில் அக்னி ஆறுமுகம், முனுசாமி 2 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது அக்னி ஆறுமுகத்தின் பையன் வந்து 10th எக்ஸாம் நினைக்கிறேன், ஓட்டேரி ஹவுசிங் போர்டில். அவர் எஸ்கேப் ஆகிட்டார். இன்னும் 2-3 பேர் மாட்டினாங்க. அதில் கேபி பார்க் முனுசாமி நினைக்கிறேன் அவர் பேர். அவரை வந்து தேட போய் அவங்க மனைவி ஓடி போலீஸ் விரட்டி கீழே வந்து கர்ப்பம் கலைஞ்சிடுச்சு. அப்போ ஆறுமுகத்தை வந்து அவங்க பையனை கூட்டு போயிட்டாங்க. உடனே ஆறுமுகம் அன்றைக்கி கமிஷனர் வந்து காளிமுத்து நேராக கமிஷனர் ஆஃபீஸ் போன போட்டார். போட்டு ஒரு தகரத்தை எரிச்சதுக்கு இது போலனா ஒரு நகரத்தை எரிச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு போனை வச்சுட்டுக்கிறாரு. அது அவர் காதுக்கும் போயிடுச்சு. நாங்கள் போய் எங்கே பயந்து ஓட்டாருங்க, அவர் கூப்பிட்டு வரேங்க, ஏங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறீங்க, அவன் பையன் படிக்கிற பையன், அவன் எக்ஸாம் போனதுக்கு எங்கேயோ ஓட்டாருன்ற, இப்போ தான் ஏன் ஃபோன் வந்து தான் ஒரு தகரத்தை எரிச்சதுக்கு நீ இப்படி பண்ணுறேன்னா ஒரு நகரத்தை எரிச்சா என்ன பண்ணுவேன், எங்கேயும் அவனை பார்க்கணும் நான் அப்படின்னாங்க. அப்புறம் சரண் ஆகி அப்புறம் என்எஸ்ஏல இருந்தாங்கன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி பல பேர் திரும்ப திரும்ப தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டத்தெல்லாம் போனாங்க. ஏன் திருமாவளவன் அவர்கள் இதுவரை சிறைக்கே போகலை? ஒரு நாள் கூட போனது இல்லையா சார்? ஒரே ஒரு நாள் போனார், முடக்கத்தான் பாண்டியன் படுகொலை. அது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கான கொலை. அதை பேசணும்னா உங்களுக்கு என்னடா மயிறு, நீ யார் ராதைக்கு பேசுறதுக்குன்னு வாங்குவான் கூட. அந்த கொலையை பார்த்தவனுங்களே சரி, நம்ம அதுக்குள்ளே போகலை. அதில் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டாக ஒரு 3 நாள் உள்ளே வைக்கிறாங்க. வேறு எந்த இதுலேயும் அவர் வந்து சிறைக்கு போகல. அம்மா ஐபிஎஸ் எல்லாரையும் சிறைக்கு அமைச்சிருப்பீங்களே, ஏமா அவர் அனுப்பலை? நீ அதையும் பேச வேண்டியது தானே. குறிப்பாக அவர் வந்து ஒரு தடய அறிவியல் துறை அதிகாரி. ஆமாம்.
நீங்கள் பொதுவாக இந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்கள்ல, அவங்க ஏதாவது இந்த ரெவென்யூ அங்கே ஏங்க டிரைவர் கான்ட்ராக்டர் கூடங்க அதில் ஒரு பேர் இருக்கும், அரசியலில் ஒரு பேர் இருக்கும். இப்போ முத்தமிழன் அப்படின்னு அரசுல வேலையில் இருக்கிறான்னு வச்சுக்க, அவர் வந்து முத்துப்பாண்டி முத்து அந்த மாதிரி பேரை கொஞ்சம் மாற்றிடுவாங்க. அப்படி தான் வந்து இருப்பாங்க. இந்த நிலையில் திருமாவளவன் அதே பேரோடு எப்படி நீ போலீஸில் இருக்கிற, வெளியில் வந்து இவ்வளோ புரட்சி பேசுகிற, ஆயுத போராட்டம் பண்ணணுன்ற, ஆயுத புரட்சி பண்ணணுன்ற அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் விடை வந்து நம்ம சொன்னோம்னா இவன் பொறாமையில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நான் வந்து உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வரும். ஏன்பான்னு இல்லை வந்து சும்மா பவுட்ரு போட்டு யூடியூப்பில் உட்காந்து எங்கள் அண்ணனை பேசுகிறதே உனக்கு வேலை, எனக்கு வந்து உன்னை பார்த்தாலே எரிச்சல் வரும். ஆனால் இப்போ தான் புரியுது, நீ பவுட்ரு போட்டுன்னு உட்காந்து பேசுகிறது உனக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, திருமாவளவனுக்கும் தெரியுது, அதில் தான் அவர் மேடையில் பேசுகிறாரு. ஆனால் எங்கள் திருமாவளவன் மலத்தை பூசின்லாம் உட்காந்துங்கிறாரு. இதை நான் எங்கே சொல்கிறது? திராவிடம் என்ற மலத்தை பூசிக்கணும் இன்றைக்கி பேசுகிறாரு. ஏன் வந்து இந்த தூய்மை பணி செய்கிறவர்களை பர்மனன்ட் பண்ணணும்? பர்மனன்ட் பண்ணால் கேட்டார் பாருங்க சார் ஒரு கேள்வி, அந்த பல்ட்டி யாருமே எதிர்பார்க்காத, தொடர்ந்து அவருடைய வாரிசே அந்த வேலையை செய்யும். நாம் ஒரு பக்கம் யோசிச்சா அவர் யோசிச்சாரு பார்த்தீங்களா சார், அதான் சார் டேலண்ட்டு சார். இங்கே பர்மனெண்ட் பிரச்சனை இல்லை சார், பர்மனெண்ட்டு அது ரொம்ப நாளாக கேட்டு 5 வருஷமாக வேலை செஞ்சுக்கிறாங்க சார். 23,000 கூலியை 13,000 நீ மாத்துற, அதுதான் இங்கே பிரச்சனை. வாழ்வாதாரத்தை நீ பாதிக்கிற. இப்போது கார்பரேஷனில் வந்து கார்பரேஷன் நம்ம போக்குவரத்து துறையில் கூட டெம்பரவரி எடுக்கிறாங்க, வாத்தியாருங்க டெம்பரவரி எடுத்திருக்காங்க. எல்லாவனும் என்ன கேட்குறான், எங்களை பர்மனெண்ட் பண்ணுன்றான். அப்போ ஒரு வாத்தியார் பர்மனெண்ட் ஆனார்னா அவர் புள்ள வாத்தியார் ஆகிடுவாரா? ஏன்னா லூஸ் தனமாக இல்லை. இப்போது செருப்பு தைக்கிற தொழிலாளிகள் ரோட்டில் இருக்கிறாங்க சார், அவங்களுக்கு அரசாங்கம் அந்த ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஏன் மழை வெயில் ஏன் அப்படி கஷ்டப்பட்டுக்கிறீங்க, நீ வந்து இந்த ஒரு தகர அந்த பங்கை வச்சுக்கோ, அதில் பார்த்தீங்கன்னா செருப்பு தைச்சி மாட்டுறதுக்கு ஸ்டாண்ட்லாம் இருக்கும். அப்போது நேற்று வரை ஒரு பையை வைத்து கொண்டு செருப்பு தைத்து கொண்டு ரோட்டில் உட்கார்ந்தவர், பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்தவர், எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்தவர், அந்த அந்த பாக்ஸ் அந்த ட்ரங்க் வந்த உடனே சரி ஒரு 4 செருப்பு தைச்சி மாட்டுவோம் ஃப்ரீ டைமில் அப்படின்னு ஒரு 4 செருப்பு தைச்சி மாட்டுவார். ஒரு 40 செருப்பாகும். அப்படி போகிறவங்க அந்த செருப்பை பார்த்துட்டு விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் அவரோட பொருளாதாரம் கொஞ்சம் விரிவடை உயரும். உயர்ந்த உடனே ஏய் ஸ்கூல்லாம் போவாதரா, படிக்காதரா, டேய் வாடா என் கூட, நீ ஒரு செருப்பு தைடா, நான் பெரிய செருப்பு தைக்கிறேன், நீ சின்ன செருப்பு செய்டா அப்படின்னு எந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியாவது தன்னோட குழந்தை அதுக்கு கூட்டு வராரா? என்ன நினைப்பாரு, நான் பட்ட கஷ்டம் அடுத்து வரக்கூடாது. சார் எனக்கு தெரிஞ்சு செருப்பு தைத்தவர்களுடைய மகன்கள் 1-2 பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க, கிரேட் 1 ஆஃபீஸர் ஆகியிருக்காங்க பல துறைகளில். சார் இது ஏன் சார் இப்போ நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் எடுங்க, காலேஜுகளில் கிட்டத்தட்ட ஒரு 200 விரிவுரையாளர்களாக மாறி இருக்கிறார்கள் செருப்பு தைத்தவர்கள் பிள்ளைகள். என்ன கதை இது? ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தர், வாடகைக்கு ஓட்டுறாரு, கவர்மெண்ட் இதை தாட்கொள்ள லோனுக்குன்னு கொடுத்து அம்மா ஓட்டுங்கப்பா, நீ 200 300 அந்த வாடகை கொடுத்த விட ஒரு டியூ கட்டி சொந்தமாக ஆக்கிட்டு கொஞ்ச நாளில் இந்த ஆட்டோ உனக்கு சொந்தமாகிடும், உனக்கு மானியம் தரும் அப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல. ஆட்டோ ஓட்டுறவர் அவர் புள்ளையா, ஏய் மோனே பார்த்துக்கோ, எனக்கு பிறகு இந்த ஆட்டோவை நீ தான் ஓட்ட வேண்டும், உனக்கு எந்த வேலை வந்தாலும் நீ போகக்கூடாது அப்படின்னு எந்த ஆட்டோ டிரைவர் அது ஆட்டோ ஓட்டுநராது சொல்லுவாங்க? சொல்லுங்கள். விவசாயத்துக்கு மானியம் தரோம், விவசாய கடன் தரோம், விவசாயம் பண்ணுறான், ஏய் விவசாய கடன்லாம் கொடுக்காதியா, அப்புறம் அவன் பிள்ளையே விவசாயத்தில் விட்டுற போகிறான். அவன் விவசாயம் எசென்சியல், அது வேறு. ஆனால் ஒரு பழமொழிக்கு தெரியுமாங்க, கால் காசுனாலும் கவர்மெண்ட்டு காசு, கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மேய்க்கணும் அப்படின்லாம் இருக்குல்ல. அப்போது பெரும்பான்மையானவர்கள் நான் பட்ட கஷ்டம் என் புள்ள வரக்கூடாது, ஒரு ஃபேனில் உட்காந்துன்னு டேபிளில் கையெழுத்து போடணும், என் புள்ள கலெக்டராக வரணும், ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணுன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. நீங்கள் இதுக்கு அவரை அப்படியே மாற்றி எல்லாம் பர்மனெண்ட்லாம் பண்ணக்கூடாது. தூய்மை பணியாளர்கள் என்றால் குப்பை பொறுக்கிறவர்களாம், குப்பை பொறுக்கிறவர்கள்.
குப்பை பொறுக்கிறவர்கள் என்றால் தலித்துகள், தலித்துகள் என்றால் விசிகா. சரி, ஏன் அப்போ அந்த பக்கம் போகல நீ? இப்போ என்னோடய பிரச்சனையே, நான் 23,000 சம்பளம் வாங்குறேன், என்னை 13 ஆக்குறேன், ஒரு 10,000 துண்டு விழுதால, துண்டு விழுந்தால் நான் ஒரு வேளை பட்டினி இருக்கணும், இல்லை நான் வந்து ஒரு 8,000 10,000 வீட்டு வாடகை இல்லைன்னா நான் ஒரு 4,000 வரணும். இதுதானே? இதை பேசியான்னா வந்து பர்மனன்ட் பண்ணால் உன் பிள்ளையை திருப்பி கக்கு சாரை விட்டுருவேன், குப்பை இல்லை விட்டுருவேன். அதனால் இதை பர்மனன்ட் பண்ணக்கூடாது. இதுவா சமூக நீதி சார்? எப்படி சார் இது? இந்த ஏதோ படத்தில் சொல்கிறேன், உனக்கு மட்டும் எப்படி அது மாதிரிலாம் எப்படி அவங்க இப்படி சிந்திக்க தோணுதுன்னு கவுண்டமணி செந்திலை பார்த்து கேட்பார். அந்த மாதிரி செந்தில் கணக்கா எப்படி தான் இதெல்லாம் அவருக்கு வந்து யோசிக்க தோணுதோ தெரியல. அதனால தான் காலையில் ஃபோன் போட்டவன் சொல்லுவான், இப்படி கேட்டார், எங்கள் தலைவர் திராவிட மலத்தை முகத்திலே பூசி கொண்டு இருக்கிறார், அதுக்கு நீ பரவாயில்லப்பா அப்படின்னு விடுதலை சித்தக்காரன் காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இது இன்னைக்கு சண்முகம் அவர்கள் கூட இதுக்கு சரியான பரவாயில்ல, செல்வ பிறந்தகை கூட இதை சொல்லியிருக்காரு போல. இது இது எப்படி இது மாதிரிலாம் அவருக்கு யோசிக்க தோணுது? அப்படியே கவிதை பாட பாட ஒருத்தன் வந்து அப்படியே பூ போட்டுனே வரானா, இந்த மஞ்சமா அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் பல பேர் வந்தாங்க, அப்புறம் நிறைய பேர் கவிதைலாம் பாடினாங்க. அதில் ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் திமுக அக்கா போடுது. அந்த அம்மா, அந்த அக்கா அம்மாவா அக்காவா ஏதோ ஒரு இது, அது வந்து எல்லாரையும் மாற்றுது சார். அதில் திருமா திரள் நிதி திருட்ட மாட்டார் சார். திருமா திரள் நிதி திரட்ட மாட்டாராம். அப்படியா? ஏன் போய் சீமாந்திலே போய் எல்லாம் வாய வைக்கிறாங்க? நல்லா இருக்குதா வருது? ஒன்றும் புரியல எனக்கு. ஏன் அந்த கூட்டத்தில் பேசியவர்கள் எல்லாமும் சீமான்கிட்ட போய் வாய வைக்காமல் அந்த பக்கம் போகிறதில்ல? ஏன் அது 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 அஜய். இப்போ உங்களுடைய பிறந்தநாள் இல்லை, நீங்கள் இப்படி சொல்லுங்க, இது ஆகஸ்ட் 17, என்னுடைய பிறந்தநாள் இல்லை, சீமான் மீது ஏறுவது, அப்படி அறிவிச்சிருங்களேன் பேசாத. அப்போ நமக்கு ஒன்றும் இல்லைல்ல, சீமானா திட்ட போகிறாங்கப்பா, அதை ஏன் நம்ம பார்க்கணுன்னு இருப்போம். திருமாவளவன் பிறந்தநாளுங்கிற போது ஏதோ ஒரு 4 வார்த்தை அவர் புகழ்ந்துருந்து ஏதாவது அரிய வார்த்தைகளை சொல்கிறாங்களாம் நம்ம எவ்வளோ பார்த்தோம்னா, அவர் திரள் நிதி திட்டுறாரு, அவர் மாடு மேய்க்கிறாரு, அவர் பேண்ட்டு போட்டுக்கிறாரு. அவர் ஜட்டி என்ன தெரியுமா? சீமானுடைய ஜட்டி. சீமானுடைய ஜட்டி யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? இப்போ இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? அவர் பேண்ட்டு வந்து அவ்வளோ, அவர் ஷூ இந்த பிராண்டு. என்னது இது? என்னுடைய தந்தை மாடு மேய்த்தார், மாடு மேய்ச்ச உள்ள மாதிரி தான் திரும்ப இருக்காரா அன்றைக்கி? சொல்லுங்கள். இது தேவையில்லாத வேலை இல்லை சார். உங்களை பற்றி நீங்கள் சிறப்பு பாடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தானடா காசு வாங்கின்னு வாய எடுத்துன்னு வரீங்க. வந்தவன் எல்லாம் வாசி, எதுக்கு அங்கே போய் எகிறீங்க? அது ஒரு ஒரு அநாகரிகமாக இல்லை? அதை பார்க்குற போது இவரும் ஒரு தலைவர், எம்பியாக இருக்கிறவர், அதை ரசிக்கிறார் சார். இது எப்படி சார் இது நியாயம்? இது மனித மாண்புக்கே வந்து மாற்றானதில்லை. யாராவது அது மாதிரி பேசினாடையோ, ஏன் பிறந்த நாள் எதுக்கு அங்கே போய் வாய வைக்கிற அப்படின்லாம் கேட்கணும். இதை அந்த மாதிரி அவர் சீமானை பேசுகிற அநாகரிகவாதிகளாக சேர்த்து அப்படியே கும்மி அடி வைக்கிறது, அதெல்லாம் அது என்ன? தமிழக அரசியலில் நான் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிகழ்வை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அதனால் நம்ம போய் இந்த பிறந்தநாளை போய் நம்ம என்ன சொல்லுது? ஒரு அக்கா சொல்லுது, இந்த இந்த எழுச்சி தமிழர் அந்த பேரை வைத்தது யார் அப்படிங்கிற போது அறிவுமதி. யார் சார்? எழுச்சி தமிழர்னு பேர் வச்சது யாருன்னு தெரியலன்னு ஒரு அக்கா சொல்லுது சார். அதுக்கு வந்து இந்த மாதிரி அறிவுமதின்னு ஒரு கவிஞர். அறிவுன்னா அது மதி தானே? ஆமாம் சார், அதுவும் ஒரு அறிவு தான். மதினால அறிவு தானே? குழந்தைகளுக்கு வந்து ஆனா அவனா சொல்லி தருவோம். சொல்றியா ஊஹும் சொல்றியா அப்படின்னு பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்த வரோம். யாரு? அறிவுமதி. ஊன் சொல்றியா ஊஹும் சொல்றியான்னு பெரியவங்களுக்கு சொல்லி கட்டினவர். அப்புறம் அது அப்புறம் தான் நானே அது என்ன பாட்டுப்பா, எதுனா சமூக சீர்திருத்த கருத்துக்கள் அதில் இருக்குதான் அப்படின்னு அந்த பாட்டை யூடியூப்பில் போட்டு பார்த்தா, சேலை சேலை கட்டுன பொண்ணுங்களை குறுகுறுன்னு பார்ப்பாங்க, குட்டை குட்டை கவுனு போட்டால் குறுக்காமல் இருக்கா பாப்பானுவேன்
அப்படின்னு அந்த பாடல் வரி மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கியதாக வருது. அப்புறம் கருத்தவெல்லாம் கலீஜான்னு சொல்லிவிட்டாங்க. அதாவது கருத்தவெல்லாம் கலீஜான்னு கிளப்பி விட்டாங்க. அந்த கருத்தை மாற்ற செய்யணும் என செம்மொழியில் உலக தத்துவத்தை சொல்றவர் அறிவுமதி. கலீஜு கருத்தவெல்லாம் கலீஜா, கலீஜா வந்து செம்மொழியில் வருதோ? பாட்டு இருக்கு, பட் அந்த கலீஜுன்றது செம்மொழியோ? இல்லை, சொல்றாங்க செம்மொழியில் வந்து உலக தத்துவம் சொன்னவர். அதுக்கு அடுத்து ஒரு பீஸ் இருக்கு பாருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை, டிண்டா. இந்த அக்கா வந்து இங்கே கருத்தரங்கு வந்திருக்குது. அவங்க வீட்டுக்காரர் எங்கே இருந்தாருன்னு தெரில. இப்போ டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை, அல்லாமா தில்லானா அப்படின்னு ஏதாவது நடந்ததா என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணதா சார்? இங்கே பாடலாம் அந்த அந்த வரிகளை சொல்லி இத்தகைய உயர்ந்த கருத்துக்களை சொல்கிற அறிவுமதி அவர்கள் இன்றைக்கு மேடையில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க சார். இதுதான் சார் பிறந்த நாள் செய்தி. அந்த மாநாட்டை பற்றிய நாம சொல்ல வந்த செய்தி இதுதான்.